மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கற்பழிப்பு படுகொலை பெண்ணினத்திற்கே விடுத்த மிகப்பெரிய சவாலாகும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து மருத்துவர்களும் மருத்துவத்தில் இருப்பவர்களும் பொது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு மாநில அரசு உரிய முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து. நேற்று அவசர செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க. அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது என்பதை கூட்டியவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும். இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் மேலும் வழக்கு கொடுத்தீங்களா? ஏன்னா இது செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு எதுவும் ஏற்கனவே 5 வழக்குகள் எங்களுக்கும் அவர்களுக்குமாக சென்னை சிவில் சூட்டாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரிவித்துள்ளேன். இடையில் நான் எந்தவித கருத்தும் செய்வது குறித்து இல்லை. சொல்லுங்கள். திமுக மாவட்ட செயலாளர் நன்றி. கலைஞர் உருவம் குறித்த நாணயம் வெளியிட போகிறாங்க. அதுக்கு கூட்டணி கட்சியான ராகுல் காந்தி அழைப்புடாமல் பாஜக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் விழா நடத்துகின்ற சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டும். அடுத்த சப்ஜெக்ட் இல்லை, ஜெயலலிதா மாவா ஜெயக்குமார் திமுக அமைச்சர்கள் ஜெயக்குமார் தேநீர் விருது கவர்னர் அளித்த தேநீர் விருந்தில் பேசியிருக்காரு. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இழிவாக பேசுறதாக தாமோ அன்பரசன் மீது கடுமையாக ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் தேநீர் விருந்தில் உளவாடி இருந்தார். இது இரட்டை நிலைப்பாடில் ஜெயக்குமார் இரட்டை நிலைப்பாடு எடுத்த ஜெயக்குமாரிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்க வேண்டியது. உங்களோட கருத்து சார்? இபிஎஸ் ராஜாஜிக்கு சமம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நடத்துகின்ற நாடகங்களாம் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. சார், இபிஎஸ் ராஜாஜிக்கு சமமானவர், அவருக்கு அவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பொன்னையன் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்கும் போதே சிரிக்கிறீங்க. இது அதுலேருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள். அவ்வளோதானே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் சிரிச்சிங்க? அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். மதுரை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.